அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம tangents and normals இருக்கிற MCQ questions பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் என்னெல்லாம் டைப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத வச்சு இதில் நம்ம கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Tangents to the curve y is equal to x cube plus 5x plus 2 at the point x is equal to 1 and x equal to minus 1 are parallel, perpendicular, intersecting at an angle 45 degree or makes an angle obtuse angle அப்படின்னா கேக்குறாங்க. ஓகே, இப்போ क्वेश्चन என்னது? tangents to the curve y. so curve equation இருக்கு. y is equal to x cube plus 5x plus 2. okay, at x is equal to 1 and x is equal to minus 1. tangents at x equal to 1, tangents at x is equal to minus 1 கொடுத்திருக்காங்க. so நமக்கு இந்த கண்டிஷன் கொடுத்திருக்கனால ஜஸ்ட் நான் சொல்றேன் பாருங்க. ரெண்டு லைனுக்குமே ரெண்டு டான்ஜென்ட்டுக்குமே இருக்கிற ஸ்லோப் வந்து சேமா இருந்துச்சுன்னா, ரெண்டு டான்ஜென்ட்டுக்கும் ஸ்லோப் சேமா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரெண்டு லைனும் parallel லைன்ஸ்னு வரும். ஓகே, ஆர் ரெண்டு ஸ்லோப்பையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு ஸ்லோப்பையும் மல்டிப்ளை பண்ணணும்னா இதுல நமக்கு -1 அப்படின்னு ஆன்சர் வந்துச்சுன்னா ரெண்டுமே வந்து ஒண்ணுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலரா இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்லோப் அட் த பாயிண்ட் x is equal to 1 and x is equal to -1 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ பார்க்கலாம் வாங்க. x is equal to 1ல ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸ்லோப்புக்கான ஃபார்முலா இந்த dy by dx at the point x0 y0. இதுதான் ஸ்லோப்புக்கான ஃபார்முலா. dy by dxங்கிறது வந்து என்னது? உங்களோட கர்வ் ஈக்குவேஷனோட டிஃபரன்ஷியேஷன். ஸோ இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 3x² plus 5 at the point x0 y0 இருக்கு. உங்களுக்கு x ஓட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ at the point x is equal to 1 எடுத்துக்கோங்க. x is equal to 1 எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுங்க? 3 into 1 square, 3 plus 5 is 8. again 3x² plus 5 at the point x is equal to -1 எடுத்துக்கோங்க. என்ன வேல்யூ கிடைக்கும்? -1 squared is +1. so 3 into 1 3 plus 5 8. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்லோப்புமே ஈக்குவலா இருக்கு. let this be m1 and this be m2. so here m1 equal to m2. ரெண்டு ஸ்லோப் ஈக்குவல் அப்படின்னா அந்த ரெண்டு லைனும் ஒண்ணுக்கு ஒன்று parallel இருக்கும்னு அர்த்தம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து parallel. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. the angle of the normal to the curve y is equal to cos x at 0 0 is அப்படின்னு சொல்லிட்டாங்க. angle of the normal கேக்குறாங்க at the point 0 0. pi by 3 pi by 2 0 pi by 4 கொடுத்துருக்காங்க. இப்போ ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஆங்கிள் நார்மல் ஆர் டான்ஜென்ட் எதுக்குமே ஆங்கிள் கேட்டாங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஸ்லோப் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேயா? ஸோ ஸ்லோப் ஆஃப் த கர்வ் வந்து எப்படி? m is equal to என்னது? dy by dx at the point x0, y0. நம்ம dy by dx கண்டுபிடிக்கலாம். y ஓட டிஃபரன்ஷியேஷன். ஸோ cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? -sin x. -sin x at the point 0, 0. okay, -sin x is sin 0 is 0. so -0 is 0. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது வந்து ஸ்லோப் ஆஃப் த டான்ஜென்ட் தான். m அப்படிங்கிறது எப்பவுமே dy by dx at the point x0 y0 அப்படிங்கிறது வந்து ஸ்லோப் ஆஃப் த டான்ஜென்ட் தான். ஓகே, அப்ப நமக்கு ஸ்லோப் ஆஃப் த நார்மல் கேட்டாங்கன்னா ஸ்லோப் ஆஃப் த நார்மல் is given by -1 by m. ஸ்லோப் ஆஃப் த நார்மலுக்கான ஃபார்முலா என்ன? -1 by m. ஸோ நமக்கு -1 by 0 which is equal to infinity. டினாமினேட்டர் 0 வந்திருக்கு. ஸோ அதுக்கு வேல்யூ வந்து infinity or an undefined number. ஓகே, ஸோ நம்ம ஆங்கிள் உங்க கொஸ்டின்ல கேட்டுட்டாலே நீங்க ஸ்லோப்புக்கு இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நார்மலா ஒரு ஸ்ட்ரைட் லைனோட ஸ்லோப் ஃபார்முலா வந்து tan θ. ஓகே, இந்த θ அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ் கூட அது என்ன ஆங்கிள் பண்ணுது அப்படிங்கிறது தான் θ. ஓகே, இப்போ நமக்கு ஸ்லோப் ஆஃப் த நார்மல் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டின்னு இருக்கு. ஸ்லோப்போட ஃபார்முலா வந்து tan θன்னு இருக்கு. இந்த tan θவை நம்ம யூஸ் பண்றோம். tan θ ஈக்குவல் டு இன்ஃபினிட்டின்னு எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு θ வேல்யூ என்ன வரும்? tan இன்வர்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி. ஸோ டேன்ல இன்ஃபினிட்டி வேல்யூ எங்க எப்போ வரும் அப்படின்னா 90 டிகிரியில. ஓகே, அப்போ இதுதான் வந்து உங்களோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The curve y is equal to x to the power 3 by 8 at 0 0 has
உங்கள் ஆப்ஷன்ஸ் பாருங்கள், vertical tangent, horizontal tangent, no tangent and tangent at an angle 45 degree கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம tangent கண்டுபிடிக்கணும். இதில் y is equal to x to the power 3/8 கொடுத்துருக்காங்க. நம்ம dy by dx கண்டுபிடிச்சிடலாம். dy by dx வந்து என்னது, x to the power n formula, n into x power n minus 1. So 3/8 into x to the power 3/8 minus 1 வரும். Okay, so 3/8 x to the power minus 5/8, that is 3/8 x to the power 5/8. Okay, இது உங்களோட dy by dx. இப்போ ஸ்லோப்கான ஃபார்முலா என்ன, ஸ்லோப் m is equal to dy by dx at the point x0, y0. இதுதான் ஸ்லோப்கான ஃபார்முலா. ஸோ ஸ்லோப் m is equal to dy by dx என்னது, 3/8 x to the power 5/8 at the point x0, y0 என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க, 0, 0. ஸோ x இருக்கிற இடத்துல நம்ம 0 அப்ளை பண்ணலாம். ஸோ 3/0 into anything is 0. ஸோ 3/0 which is equal to infinity as in your last problem. ஓகே, அப்போ இன்ஃபினிட்டி அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ஆங்கிள் தான் சொல்லியிருக்காங்க. வெர்டிக்கல் ஆங்கிள்னா, வெர்டிக்கல் டேஞ்சன்ட்னா என்ன அர்த்தம்னா y ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்குன்னு அர்த்தம், வெர்டிக்கலா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஹாரிசான்டல் டேஞ்சன்ட்னா x ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கு அப்படின்னு அர்த்தம். நோ டேஞ்சன்ட்னா டேஞ்சன்ட் வரல, உங்களுக்கு டேஞ்சன்டே வரல அப்படின்னு அர்த்தம். டேஞ்சன்ட் அட் அன் ஆங்கிள் 45 டிகிரினா டேஞ்சன்ட்டுக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் இடையில இருக்க ஆங்கிள் வந்து 45 டிகிரின்னு அர்த்தம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஃபினிட்டி கொடுத்துருக்காங்க. நான் சொல்லணும் இல்லையா, ஆங்கிள்னு வந்துட்டாலே நீங்கள் ஸ்லோப்போட இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும், tan theta. tan thetaங்கிறது ஸ்லோப்கான ஃபார்முலா. ஸோ tan theta ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி கிடைச்சிருச்சு. ஸோ theta என்ன நமக்கு கிடைக்கும், π/2 கிடைக்கும். அப்போது π/2 கிடைக்கும்னா என்ன அர்த்தம், உங்களோட டேஞ்சன்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் கூட 90 டிகிரி பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதில் tan theta அப்படிங்கிற ஃபார்முலாவில் இருக்கிற theta வந்து என்னன்னா, ஒரு லைன் எக்ஸ் ஆக்சிஸ் கூட என்ன ஆங்கிள் பண்ணுதோ அதுதான் உங்களோட theta. கிளியரா? ஸோ 90 டிகிரினா என்ன அர்த்தம், உங்களோட டேஞ்சன்ட் வந்து வெர்டிக்கல் டேஞ்சன்ட். ஸோ திஸ் இஸ் யோர் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The equation of the tangent to the curve x squared equal to 4ay at the point 2an, an square. ஸோ இது ஒரு ஸ்ட்ரைட் கொஸ்டின் தான். ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் கேட்குறாங்க, பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பாயிண்ட்டும் ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் கேட்டாங்க அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்லோப்பு கண்டுபிடிச்சி தென் நம்ம டேஞ்சன்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். ஸோ நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். ஸ்லோப்புக்கு என்ன ஃபார்முலா, dy by dx கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ உங்கள் கர்வ் எழுதிக்கோங்க, 4ay. தென் டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் போட்டோன்னா எக்ஸ் ஸ்கொயர்டோட டிஃப்ரென்ஷியேஷன் 2x. 4a ஒரு கான்ஸ்டன்ட் தான், 4a into yன்னு இருக்குது. yயோட டிஃப்ரென்ஷியேஷன் 1 into dy by dx. எங்கெல்லாம் நீங்கள் yயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் கூடவே dy by dxை வந்து நம்ம போடணும். ஓகே, இப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, dy by dx is equal to 2x by 4a which is equal to x by 2a. ஓகே, இப்போ ஸ்லோப்கான ஃபார்முலா என்ன, m equal to dy by dx at the point x0, y0. என்ன ஃபார்முலா, என்ன வேல்யூ நம்ம அப்ளை பண்ணலாம், m is equal to dy by dx என்ன கிடைச்சது நமக்கு, x by 2a at the point x0, y0 என்னது 2an, an square கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ m is equal to 2an by 2a இருக்கு, which is equal to n. m ஓட வேல்யூ, ஸ்லோப்போட வேல்யூ வந்து என்னன்னு கிடைச்சிருச்சு, பாயிண்ட்டும் இருக்கு. நமக்கான டேஞ்சன்ட்கான ஃபார்முலா என்ன, y minus y0 equal m into x minus x0. ஓகே, y minus y0 ஓட வேல்யூ an square is equal to m வந்து n and x minus x0 வந்து 2an. ஓகே, now இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணனா நமக்கு ஈக்குவேஷன் கிடைச்சிடும். y minus an square is equal to n into x minus n into 2an, that is 2an square ஆயிரும். இப்போ எல்லா டேர்மும் ஒரு சைட் கொண்டு வந்துருங்க, ஏன்னா இங்கே ஈக்குவல் டு 0ல் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக இருக்க மாதிரி கொடுத்துருக்கனால நம்ம பாசிட்டிவில் எடுத்துக்கலாம். nx minus 2an square, இந்த ரெண்டு டேர்ம் இங்கே கொண்டு வந்துட்டோம்னா minus y plus an square equal to 0 ஆயிரும். ஸோ nx minus y minus 2an square
an squared subtract பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு minus an squared ஆயிரும் equal to 0. இது எங்க இருக்கு நமக்கு ஆப்ஷன் B ஆ கொடுத்திருக்காங்க. The points on the curve x squared equal to 8y where tangents makes an angle 45 degree with the x-axis கொடுத்திருக்காங்க. So x-axis கூட 45 degree பண்ணது கொடுத்திருக்காங்க. அதாவது curve இருக்கு, tangent இருக்கு. x-axisக்கும் அந்த tangentக்கும் இடையில இருக்கிற angle வந்து 45 degree கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த பாயிண்ட் என்ன, எந்த பாயிண்ட்ல curveவும் tangentum intersect ஆகுது, அந்த பாயிண்ட்டை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? என்ன ஒரு tangent வந்து ஒரு curveல ஒரு பாயிண்ட்ல டச் ஆயிருக்கும், அந்த பாயிண்ட் தான் curveக்கும் tangentக்கும் காமனா இருக்கும். ஓகே, ஸோ நம்ம அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆங்கிள்னு கொடுத்துட்டாலே ஸ்லோப்பை கண்டுபிடிச்சிருங்க. ஸ்லோப் வந்து என்னது, dy by dx at the point x0, y0. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லோப் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு dy by dx பண்ணலாம். x squared equal to 8y இருக்கு. நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம்னா என்ன வரும், 2x is equal to 8 into y ஓட டிஃபரன்ஷியேஷன் dy by dx. So this implies dy by dx dx is equal to 2x by 8 which is equal to x by 4. Okay. So இங்க பாருங்க நம்ம substitute பண்ணலாம். x by 4 at the point x0, y0. இந்த x0 y0 நமக்கு தெரியாது. x by 4 substitute பண்ண என்ன வரும், நமக்கு x0 by 4 னு வரும். ஓகே, நமக்கு இப்போ ஸ்லோப் கிடைச்சிருச்சு. ஸ்லோப் கிடைச்சிருச்சு அப்படின்னா நமக்கு இன்னொரு ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இட் மேக்ஸ் an angle 45 degree. டிகிரி ஆங்கிளாவே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஸ்லோப்போட இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். என்ன ஃபார்முலா அது, tan theta. theta வந்து நமக்கு 45 degree கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ நமக்கு என்ன எழுதலாம், tan 45 degree is equal to என்ன ஸ்லோப் கிடைச்சது நமக்கு x0 by 4. இந்த ஸ்லோப்பையும் இந்த ஸ்லோப் ஃபார்முலாவை நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். ஆங்கிள் கொடுத்துட்டோம்னா நம்ம கண்டிப்பா tan theta ஃபார்முலா எடுக்கணும். ஓகே, அப்போ நமக்கு ஈஸியா போடலாம். tan 45 degree என்னது, ஆன்சர் வந்து 1 which is equal to x0 by 4. ஸோ x0 வந்து என்னென்ன கிடைக்குது, நமக்கு 4 கிடைச்சிருச்சு. இப்போ x0 4 கிடைச்சிருச்சா, ஒரு பாயிண்ட் கிடைச்சதுன்னா அந்த பாயிண்ட் எடுத்து நம்ம எங்க போடணும் அப்படின்னா நம்மளோட கர்வ் ஈக்குவேஷன்ல போடணும். ஸோ உங்களோட கர்வ் ஈக்குவேஷன் x squared is equal to 8y இருக்கு. x0 y0 அந்த கர்வ்ல ஒரு பாயிண்ட் தானே, அப்போ இது வந்து நம்ம x0 square is equal to 8y0 எழுதிக்கலாம். x0 தூக்கி இங்க போடுங்க. 4 square is equal to 8y0. That is 16 by 8 is equal to y0. y0 equal to 2. அப்போ உங்களோட பாயிண்ட் என்னது, 4, 2. உங்களோட ஆப்ஷன் A. So 6th question பாருங்க. The slope of the tangent to the curve x is equal to 2n square plus 4n and y is equal to 4n square minus 2n plus 2 at the point 0, 4 is அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே நம்ம இப்போ ரெண்டுமே பாருங்க, ரெண்டுமே என்னங்கிற வேரியபிள்ல இருக்கு இல்லையா. ஸோ ரெண்டு ஈக்குவேஷனுமே இன்னொரு வேரியபிள்ல கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பேராமெட்ரிக் ஃபார்ம் சொல்லுவோம். ஸோ பேராமெட்ரிக் ஃபார்ம்ல கொடுத்துட்டாங்கன்னா dy by dx கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு என்ன பேராமீட்டர் கொடுத்துருக்காங்க, t இருக்கும், m இருக்கலாம், n இருக்கலாம். ஓகே, அந்த பேராமீட்டரால டிவைட் பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும். தென் அதே மாதிரி டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் y வித் ரெஸ்பெக்ட் டு தட் பேராமீட்டர் பண்ணணும். ஓகே, ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே எக்ஸை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். dx by என்ன பேராமீட்டர் இருக்கு நமக்கு n இருக்கு. dx by dn is equal to இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா 4n plus 4 வந்துடும். ஓகே, அடுத்து dy by dn போடுறோம் அப்படின்னா இங்கே 8n minus 2 அப்படின்னு இருக்கு. ஓகே, இப்போ பாருங்க dy by dx வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா dy by dn divided by dx by dn போடணும். ஓகே, y மேலேயும் x ஓட டிஃபரன்ஷியேஷன் கீழே வர மாதிரி போடணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 8n minus 2 divided by 4n plus 4 அப்படி கிடைக்கும். ஓகே, இது இன்னுமே வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. இதில் நம்ம 2 காமனாக எடுக்கலாமா, அப்போ நமக்கு 4n minus 1n கிடைக்கும் divided by இதில் நம்ம 4 காமனாக எடுத்துட்டோம்னா n plus 1 கிடைக்கும். ஓகே, ஸோ 2 gets cancelled. 4n minus 1 by 2 into n plus 1.
ஓகே, இந்த மாதிரி கிடைச்சிச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும், பெராமீட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க, பாயிண்ட்டும் கொடுத்துட்டாங்க. நமக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் தானே கேட்டிருக்காங்க. ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும், ஃபர்ஸ்ட் dy by dx at x0 y0 நம்ம போடுவோம். ஆனால் இங்கே உங்களோட டேர்மில் வந்து x0 y0 இல்லை. ஓகேவா, x0 y0ங்கிற டேர்ம் இருந்தால் தானே நம்ம அதில் போட முடியும். ஆனால் அதுக்கு பதிலாக உங்களோட காமனாக இருக்கிற பெராமீட்டர் தான் இருக்குது. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பெராமீட்டர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ பெராமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களோட எக்ஸ் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. எக்ஸ் வந்து 2n² + 4n இருக்கா. அது என்னென்னு இருக்குது, நமக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 0 கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து ஈக்குவல் டு 0 போட்டுக்கோங்க. ஸோ 2n² + 4n = 0 ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அதே மாதிரி y ஈக்குவல் டு இது இருக்கு இல்லையா, 4n² - 2n + 2 = y. yயோட வேல்யூ என்ன, 4. ஓகே, இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணிட்டோன்னா n வேல்யூ கிடைச்சிடும். அந்த n எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னா நமக்கு ஸ்லோப் என்னன்னு கிடைச்சிடும். ஓகே, ஸோ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். இந்த ஈக்குவேஷன் இருக்குது. இந்த ஈக்குவேஷன் நம்ம மல்டிப்ளை பை 2 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 4n² + 8n = 0ன்னு இருக்குது. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். சப்ட்ராக்ட் பண்ணிட்டோன்னா கீழே இருக்கிற ஈக்குவேஷனோட சைன் எல்லாம் சேஞ்ச் ஆயிரும். 4n² - 4n² கேன்சல் ஆயிடுச்சு. -2n - 8n - 10n + 2 = 4ன்னு இருக்குது நமக்கு. ஓகே, ஸோ -10n = 4 - 2 2ன்னு ஆயிரும். n வந்து என்ன கிடைக்குது நமக்கு, -1/5ன்னு கிடைக்குது. -2/10 வரும். ஸோ 1/5 என்னோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா, அதை எடுத்து நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ dy by dx at the point -1/5 வந்து என்ன வரும் அப்படின்னா 4 × -1/5 - 1 divided by 2 × -1/5 + 1 ஆயிரும். ஓகே, ஸோ இது -4/5 - 1 by -2 × -1/5 + 1 என்ன ஆயிரும் நமக்கு, 4/5 ஆயிரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் இங்கே 4 வந்துச்சுன்னா நமக்கு -9/5 by 4/5. இது ரெசிப்ரோக்கல் போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், -9/4ன்னு கிடைக்கும். உங்களோட ஆப்ஷன் பியா இருக்கு. ஓகே, அடுத்த சம் பாருங்க. The angle between the tangents to the curve y is equal to x² - 7x + 12 at points 40 and 30 is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ரெண்டு டேஞ்சன்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டு டேஞ்சன்ட் அட் த பாயிண்ட்ஸ் 30 and 40. இந்த ரெண்டு டேஞ்சன்ட்டுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் என்ன நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸ்லோப் என்னது, dy by dx at the point x0, y0. ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம ஸ்லோப் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். y is equal to இருக்குது. ஸோ நமக்கு dy by dxனே கிடைச்சிடும். 2x - 7 at the point, first point என்னன்னு போடுங்க, 4, 0 போடுங்க. 4, 0 போட்டால் நமக்கு என்ன கிடைக்குது, 2 × 4 - 7 which is equal to 1. 8 - 7 1. அடுத்த பாயிண்ட் போடுங்க, 2x - 7 at the point 3, 0. ஸோ இது போடுறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 2 × 3 - 7 6 - 7 = -1. ஸோ நமக்கு இது பார்த்தாலே நமக்கு தெரியும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும்னா நமக்கு -1 வரும். அதாவது ரெண்டு ஸ்லோப் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு -1 வந்துச்சுன்னா இந்த ரெண்டு ஸ்லோப்பும் ரெண்டு லைனும் ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இங்கே உங்களோட ஸ்லோப்ஸ் ரெண்டு ஸ்லோப் என்னது, 1 × இன்னொரு ஸ்லோப் -1 போட்டிங்கன்னா உங்களுக்கு -1 வருது. அப்போது என்ன அர்த்தம்னா இந்த ரெண்டு லைன், இந்த ஸ்லோப்ஸ் இருக்கிற லைன்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டு டேஞ்சன்ட்க்கு இடையில இருக்க ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஸோ உங்கள் ஆன்சர் வந்து 5/2. சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி -1 வரல, ரெண்டுமே சேமாக வருது அப்படின்னா ரெண்டு ஸ்லோப்பும் ஒன்றுக்கு ஒன்று பேரலல்னு அர்த்தம். அப்போ ரெண்டு ஸ்லோப்புக்கு இடையில இருக்க ஆங்கிள் என்னென்னா 0 டிகிரின்னு வரும். ஸோ இந்த ரெண்டு கேஸுமே வரல அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ இங்கே நமக்கு 1ன்னு வருது இல்லையா, ஸோ tan θ is equal to 1ன்னு எடுத்துக்கோங்க. தீட்டாவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. தீட்டாவோட வேல்யூ என்னது, நமக்கு 1 வந்துச்சுன்னா π/4. டேனில் எதுக்கு எந்த வேல்யூக்கு 1 வரும், tan π/4 is tan 45 = 1ன்னு வரும் இல்லையா. அதே மாதிரி இப்போ tan θ = -1 எடுத்துக்கிறோம். -1ன்னு நமக்கு எங்கே வரணும், θ is equal to
பை பை 4. அடுத்தது வந்து நமக்கு 3 பை பை 4. 3 பை பை 4ல் வந்து நமக்கு -1 வரும். 3 பை பை 4ல் -1 வரும். இப்போ இது ரெண்டுக்கும் இடையில இருக்க டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம். 3 பை பை 4 மைனஸ் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிக்குவோம். சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 பை பை 4 which is equal to பை பை 2 கிடைச்சிடும். ஓகே, இந்த சம்க்கு ஆன்சர் பை பை 2 தான். ஸோ அது நமக்கு கிடைச்சிருச்சு. உங்களுக்கு சப்போஸ் பை பை 2 ஆன்சர் வராமல் வேற ஆன்சர் கூட வரலாம். ஓகே, அப்போ அந்த மாதிரி சம்மில் அதாவது நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு -1 வரல, ரெண்டு ஸ்லோப்பும் சேமாகவும் இல்லை, அப்போ நமக்கு பேரலாகவும் இல்லை பெர்பெண்டிகுலராகவும் இல்லை. அப்போ எப்படி நம்ம ஆங்கிள் கண்டுபிடிப்போம் ரெண்டு டான்ஜென்ட் இடையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஆங்கிள்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கு இடையில இருக்க டிஃப்ரென்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகே, 8th question பாருங்க. If the normal to the curve y is equal to f of x at the point phi 6 makes an angle pi by 3 with the positive x-axis, then f dash of phi is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆங்கிள் கொடுத்துட்டாங்க, பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்லோப் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நீங்கள் ஏதோ ஒன்று ஸ்லோப் கண்டுபிடிச்சிங்கனாலே ஒரு ஐடியாவே உங்களுக்கு கிடைச்சிடும். ஸ்லோப் என்ன நமக்கு? f dash of x. ஓகே, f dash of x at the point என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க? 5,6 which is equal to என்ன வரும் நமக்கு? f dash of 5 வந்துடும். ஓகே, அப்போ f dash of 5 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கிளியரா? இப்போ ஸ்லோப்போட ஆங்கிள் என்னன்னு கொடுத்துட்டாங்க? பை பை 3 கொடுத்துட்டாங்க. கிளியர்? ஆனால் என்ன கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இங்கே நார்மல் கொடுத்துருக்காங்க. டான்ஜென்ட்னா நம்ம இது ஈக்குவல் டு tan பை பை 3ன்னு டேரெக்டாக போட்டுடலாம். இங்கே நார்மல் கொடுத்துருக்கனால நமக்கு இந்த ஸ்லோப் அப்படிங்கிறது இந்த ஃபார்முலா தட் இஸ் dy by dx at the point x0 y0 அப்படிங்கிறது டான்ஜென்ட்டோட ஸ்லோப் தான். ஓகே, ஸோ நார்மலோட ஸ்லோப்புக்கு நம்ம என்ன பண்ணணும்? நார்மலோட ஸ்லோப்புக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்? -1/mன்னு எடுத்துக்கணும். இது உங்களுக்கு m அப்படிங்கிறது என்னது? டான்ஜென்ட்டோட ஸ்லோப் தான். நார்மல் என்ன லைன் கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நார்மல் கொடுத்துருக்காங்களே, அப்போ நமக்கு என்ன ஆன்சர்? -1/f dash of 5. இது வந்து இப்போ ஈக்குவல் நார்மல் லைன் தான் வந்து பை பை 3 ஆங்கிள் எக்ஸ் ஆக்சிஸ் கூட பண்ணது கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஈக்குவல் டு tan பை பை 3 அப்படி எடுக்கணும். சப்போஸ் இந்த இடத்துல டான்ஜென்ட் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இது f dash of 5 ஈக்குவல் டு tan பை பை 3ன்னு எடுப்பீங்க. நார்மல் கொடுத்துருக்குன்னா நார்மலோட ஸ்லோப்புக்கு சேஞ்ச் பண்ணிட்டு தான் நம்ம இதை வந்து ஈக்குவேட் பண்ணணும். ஓகே, அப்போ நம்ம f dash of 5 வந்து என்ன வரும் நமக்கு? -1/tan pi by 3. tan pi by 3 வேல்யூ என்ன? tan pi by 3 tan 60 degree. tan 60 degree என்ன ஃபார்முலா? is √3. ஓகே, ஸோ -1/√3 உங்களோட ஆப்ஷன் சி. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. the tangent to the curve x squared equal to 4y at a 2,1 meets the coordinate axis at x and y respectively அப்படி சொல்லிட்டாங்க. அதாவது என்னது? curve tangent வந்து curve இருக்கு உங்களுக்கு. உங்களோட tangent வந்து x axis y axis இந்த பாயிண்ட்ல x and y அப்படிங்கிற பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, tangent வந்து எந்த பாயிண்ட்ல இருக்கு அப்படின்னா 2,1 அப்படிங்கிற பாயிண்ட்ல இருக்கு. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டான்ஜென்ட் 2,1ங்கிற பாயிண்ட்ல இருக்கு. தென் xy ஆக்சிஸை x and yங்கிற பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் யோர் a. ஓகே, த ரேஷியோ இன் விச் a டிவைட்ஸ் xy is. எந்த ரேஷியோவில் a xyயை டிவைட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நமக்கு இங்கே x இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. x y aன்னு இருக்கு. ஓகே, ஸோ XA is to AY என்ன ரேஷியோ அப்படின்னு நமக்கு கேட்குறாங்க. கிளியரா? ஸோ பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும். அந்த டிஸ்டன்ஸ் தெரியணும்னா இந்த பாயிண்ட்ஸ் என்னன்னு நமக்கு தெரியும். எந்த பாயிண்டில் எக்ஸையும் வையும் நம்ம இது வந்து இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ அந்த பாயிண்ட் தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டான்ஜென்ட்டோட ஈக்குவேஷன் தெரியணும். நமக்கு தெரியும் டான்ஜென்ட்டோட ஈக்குவேஷன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் என்னது? m equal to dy by dx at the point x0, y0 which is equal dy by dx என்ன? நம்ம இதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். x squared equal to 4y இருக்கு. டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x is equal to 4 into dy by dx. So dy by dx is equal to என்ன கிடைக்கும் நமக்கு? 2x by 4 x by 2 கிடைச்சிடும்.
ஸோ இந்த x by 2ல் நம்ம என்ன பண்ணணும், x by 2 at the point 2, 1 அப்ளை பண்ணோம்னா நமக்கு 2 by 2 equal to 1 கிடைச்சிருச்சு. ஸ்லோப் இருக்குது, நமக்கு பாயிண்ட் இருக்குது. என்ன tangent equation, y minus y naught equal m into x minus x naught. ஸோ இதில் அப்ளை பண்ணுங்க. tangent equation என்ன கிடைக்கும், y minus y naught வந்து 1 which is equal m என்ன கிடைச்சது 1 into x minus 2. இப்போ எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். x minus 2 minus y plus 1 equal to 0 வருது. ஓகே, இப்போ நமக்கு என்ன கிடைக்குது, x minus y minus 1 equal to 0. ஸோ x minus y equal to 1 கொண்டு வந்துடலாம். நமக்கு இதை வந்து நம்ம ஒரு இன்டர்செப்ட் ஃபார்மில் எழுதணும். ஓகே, இன்டர்செப்ட் ஃபார்ம்னா என்னென்னா x by a plus y by b equal to 1 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏங்கிற பாயிண்டில் தான் வந்து எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணும், பிங்கிற பாயிண்டில் தான் வந்து y ஆக்சிஸில் டச் பண்ணும். இது வந்து ஒரு இன்டர்செப்ட் ஃபார்ம். இப்போ ஆல்ரெடி நமக்கு இங்கே 1 தான் இருக்குது. சப்போஸ் 1 தவிர வேறு ஏதாவது நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பரால் த்ரூ அவுட் த ஈக்குவேஷனை வந்து நம்ம டிவைட் பண்ணணும். ஓகே, இப்போ இங்கே 1ன்னு இருக்கனால இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா x by 1 plus y by minus 1 equal to 1ன்னு எழுதலாம். ஓகே, அப்போ என்னோட x இன்டர்செப்ட் வந்து 1, y இன்டர்செப்ட் வந்து -1. அப்போ நான் இந்த வந்து என்ன பாயிண்ட்னு எழுதலாம்னா 1,0ங்கிற பாயிண்ட்ல x ஆக்சிஸை டச் பண்ணும், y வந்து -1, 0, -1 அப்படிங்கிற பாயிண்ட்ல y ஆக்சிஸை டச் பண்ணும். ஓகே, இப்படியும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்படி இது உங்களுக்கு போட தெரியல அப்படின்னா நீங்கள் உங்களோட ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதில் x equal to 0ன்னு கொடுத்துட்டிங்கன்னா y-ஓட வேல்யூ -1 கிடைச்சிடும், y equal to 0ன்னு கொடுத்துட்டிங்கன்னா x-ஓட வேல்யூ 1ன்னு கிடைச்சிடும். ஏன்னா x ஆக்சிஸில் y வந்து 0ன்னு வரும், y ஆக்சிஸில் x வந்து 0ன்னு வரும். அப்படி போட்டும் நீங்கள் இந்த பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நமக்கு பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிச்சு. இது x ஆக்சிஸில் இருக்கிற பாயிண்ட், அப்போ இது உங்களோட x, இது y. இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் இல்லையா, டிஸ்டன்ஸ் வந்து ரூட் ஆஃப் x1 minus x2 the whole square plus y1 minus y2 the whole square. ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். இப்போ XA அப்படிங்கிறது என்ன, எக்ஸும் ஏயும், XAக்கான ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம், D1 எடுத்துக்கோங்க. டிஸ்டன்ஸ் வந்து ரூட் ஆஃப் எக்ஸ் பாயிண்ட் என்னது நமக்கு 1,0 பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. 1,0வும் ஏங்கிற பாயிண்ட் வந்து 2,1. ஸோ டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. 1 minus 2 the whole square plus 0 minus 1 the whole square which is equal to root of -1 square 1 plus -1 square 1 root 2. ஓகே, அதே மாதிரி D2 கண்டுபிடிச்சிக்கோங்க. உங்கள் பாயிண்ட்ஸ் வந்து இப்போ என்னது 2,1, அதாவது AY எடுக்கிறோம் 2,1 அண்ட் yங்கிற பாயிண்ட் வந்து என்னது 0, -1. ஓகே, ஸோ இப்போ D2 போடுங்க. ரூட் ஆஃப் என்னது 2 minus 0, 2 minus 0 the whole square plus 1 minus of -1, so that is 1 plus 1 the whole square. So 2 squared 4, இங்கேயும் 2 squared 4 நமக்கு root of 8ன்னு கிடைக்குது. root of 4 plus 4 8ன்னு கிடைக்குது. ஓகே, இப்போ பாருங்க, இப்போ என்ன ரேஷியோ நமக்கு கிடைச்சது, XAக்கு வந்து root 2ன்னு கிடைச்சிருச்சு, is2 AYக்கு வந்து என்னது root 8ன்னு கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ root 2 is 2, root 8 நம்ம எப்படி எழுதலாம், 2 root 2ன்னு எழுதலாமா, root 2 root கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1:2 ரேஷியோவில் இருக்குது. ஸோ உங்களோட ஆன்சர் வந்து பி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி XY XY ஆக்சிஸை மீட் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி போடணும். ஃபஸ்ட்டு ஸ்லோப் கண்டுபிடிச்சி டேஞ்சன்ட் ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிக்கோங்க. அந்த ஈக்குவேஷனை எக்ஸ் இன்டர்செப்ட் ஃபார்மில் கொண்டு வந்து எழுத முடியுமான்னு பாருங்கள். உங்களுக்கு சப்போஸ் அதை எழுத தெரியல அப்படின்னா டேஞ்சன்ட் ஈக்குவேஷனில் எக்ஸுக்கும் ஒய்க்கும் 0ன்னு அப்ளை பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸ் எங்கே டச் பண்ணுது, ஒய் ஆக்சிஸ் எங்கே டச் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். தென் நீங்கள் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருது அதுக்கான ரேஷியோ என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். 10th question பாருங்க. The curve y is equal to 8 log x intersects the y axis at an angle cot inverse கொடுத்துருக்காங்க. Then the sum of the values of t will be. அப்போ tங்கிற வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அந்த tங்கிற வேல்யூட சம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சப்போஸ் நமக்கு மோர் தென் 1 t வேல்யூ கிடைச்சிச்சுன்னா அதோட சம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நமக்கு கர்வ் கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் கொடுத்துட்டோம்னாலே ஃபர்ஸ்ட் ஸ்லோப் என்னன்னு கண்டுபிடிச்சிருங்க. ஸ்லோப் வந்து என்னது, dy by dx at the point x0, y0.
which is equal to இந்த dy by dx போட்டோம்னா 8 log x ஓட differentiation 1 by x அப்போ நம்ம 8 by x ன்னு போட்டலாம். at the point x0 y0 பாயிண்ட் என்ன நமக்கு கொடுக்கல, ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க, this curve intersect y axis கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுதோ அங்கே இருக்க ஆங்கிள் தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா y axisல நமக்கு என்ன கிடைக்கும், x is equal to 0. ஸோ நம்ம இங்கே அப்ளை பண்ணிட்டோம்னா 8 by 0 equal to infinity ஆயிடுது. ஓகே, உங்களுக்கு ஆங்கிள் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் கூட கொடுத்தாங்கன்னா நம்ம tan தீட்டான்னு எடுக்கணும். இப்போ y ஆக்சிஸ் கூட கொடுத்துருக்காங்களே, அப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா cot தீட்டா equal to infinity எடுத்துக்கணும். ஓகே, இப்போ தீட்டா ஈக்குவல் டு என்னது, காட் இன்வர்ஸ் இன்ஃபினிட்டி. அதாவது எந்த தீட்டா வேல்யூக்கு நமக்கு இன்ஃபினிட்டி வரும் அப்படின்னா காட் 0 இஸ் இன்ஃபினிட்டி. ஓகே, ஸோ தீட்டா ஈக்குவல் டு 0. ஆனால் இப்போ தீட்டா என்னன்னு கொடுத்துருக்காங்க நமக்கு, காட் இன்வர்ஸ் 5 by 4t minus 2ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ காட் இன்வர்ஸ் 5 by 4t minus 2 is equal to 0 ஆயிரும். cot inside கொண்டு வந்துட்டீங்கன்னா 5 by 4t minus 2 equal to cot 0. cot 0 value is infinity. So ஒரு division equal to infinity அப்படின்னா என்ன அர்த்தம்னா denominator equal to 0 அர்த்தம். ஓகே, denominator equal to 0 அர்த்தம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா 4t minus 2 equal to 0 ஆயிரும். 4t is equal to 2 and t equal to 2 by 4 1 by 2 ஆயிரும். ஓகே, இப்போ டீயோட வேல்யூ என்னென்னா 1 by 2. நமக்கு ஒரு 1 by 2 தான், ஒரு டி வேல்யூ தான் கிடச்சிருக்கு. ஸோ சம் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை. ஸோ ஆன்சர் இஸ் 1 by 2. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா எக்ஸாம் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.